வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட அண்டம் குரல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். சில கோபுரங்கள்ல 3 கலசம், சிலதுல 5, 7, 9ன்னு அடுக்கடுக்கா இருக்கும். ஆனா மூலவர் இருக்கிற கருவறைக்கு மேல பார்த்தா மட்டும் எப்பவுமே ஒரே ஒரு கலசம் தான் இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். வணக்கம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு. குறிப்பா நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் வடக்கு திசைய மையமா வச்சுதான் பேசுது. பூமிங்கிற இந்த பெரிய காந்தத்தோட சக்தி உள்ள நுழையிற அந்த வடக்கு திசையில எத்தனை கலசம் இருக்கணும், அதுக்குள்ள என்ன தானியத்தை வைக்கணும், இப்படி சித்தர்கள் வகுத்த ஒரு பெரிய கணக்கு இதுக்கு பின்னாடி இருக்கு. ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நான் புதுசா எதையும் சொல்லல. சித்தர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நாம இப்போ இருக்கிற அறிவியலோட சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? கருவறை மேல இருக்கிற அந்த ஒத்த கலசத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் மையம் மாதிரி தெரியுது.